ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா லேப்டாப் வச்சிருக்க எல்லாருக்கும் ஒரு ரொம்ப எமர்ஜென்சியான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல நாங்க நிறைய பாக்குறோம். நிறைய இந்த மாதிரி இன்டர்னல் பேட்டரி, அதாவது லேப்டாப்புக்கு உள்ள பேட்டரி இருக்கும். ஸோ ஜென்ரலா கஸ்டமர்னால ஈஸியா அந்த பேட்டரி பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி பேட்டரியில ப்ராப்ளம்னா இந்த பர்டிகுலர் கேஸ் எப்படி ஏமாத்திருக்காங்கன்னா, இந்த மாடல் இன்டர்னல் பேட்டரி வரும். பேட்டரியில பார்த்தோம் பார்த்தீங்கன்னா WD-X06. இந்த கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா 3 பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணிருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பாக்ஸ் எல்லாம் பார்க்க டெல் ஒரிஜினல் பேட்டரி மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த கஸ்டமர் ஆக்சுவலா வந்து ஒரு சேட்ஜி கிட்ட பேட்டரி வாங்கியிருக்காரு. இந்த பர்டிகுலர் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பெரிய ஸ்கேம் பண்ணிருக்காங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பர்டிகுலர் பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா டெல் பேட்டரி சொல்லி 3500 rupees வாங்கியிருக்காங்க. ஆனா அந்த 3 பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் கிடையாது, கம்ப்ளீட் ஃபேக் பேட்டரி. ஒரு 1500 rupees பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா 3000 கொடுத்து அந்த சேட்ஜி ஏமாத்திருக்காரு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பார்க்கும்போது தெரியும், டெல்லோட எக்ஸாக்ட் ஒரிஜினல் பாக்ஸ் மாதிரி பாக்ஸ் பேக் பண்ணிருக்காங்க. இதுல நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த பாக்ஸ்ல வந்து பாருங்க, இந்த சீல் இஸ் broken or damaged, செக் தி கண்டென்ட் போட்டுருக்காங்க இல்லையா. இந்த சீல வந்து அவங்க பிளேடஸ் ஓபன் பண்ணி இதுக்குள்ள ஒரிஜினல் பேட்டரி சேல் பண்ணிட்டு இதுக்குள்ள இந்த மாதிரி டூப்ளிகேட் பேட்டரி வச்சு கொடுத்துறாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க பேட்டரி வாங்குறீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஷோரூம் வாங்க. இந்த சீல் வந்து பிரேக் ஆயிருக்காங்கிறத கண்டிப்பா என்ஷூர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 3 பேட்டரி மாத்திருக்காது, பட் 3 பேட்டரி பாத்தீங்கன்னா 3 months லைஃப் தரல. அந்த வாங்க இடத்துல கேட்கும் போது அந்த சேட்ஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுக்கு பேட்டரியில ப்ராப்ளம் கிடையாது, லேப்டாப்போட மதர் போர்டு தான் போச்சு சொல்லியிருக்காரு. அந்த லேப்டாப் வந்து நம்ம கிட்ட கொண்டு வந்தாங்க. பட் நம்ம செக் பண்ணும்போது இனிஷியல் நாங்களும் அதை ஃபைன் பண்ணல. பட் கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேட்டரி எங்களுக்கு காமிச்சாரு. இந்த 3 பேட்டரி வந்து அடுத்தடுத்து ஒரு 3 monthsல போறதுக்கு தெர் இஸ் நோ சான்சஸ், ரொம்ப ரேர் தான். இப்போ நம்ம செக் பண்ண பேட்டரி ரிமூவ் பண்ணி அந்த பேட்டரியோட சீல் நம்ம டெல்ல கேட்கும் போது பாத்தீங்கன்னா இது ஒரிஜினல் பேட்டரி கிடையாது, இது ஃபேக் பேட்டரி கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கேஸ்ல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், லேப்டாப்போட பேட்டரி நீங்க ரீப்ளேஸ் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் லேப்டாப் ஆன்லைன் சேட்ஜி கிட்ட வாங்கி நீங்க ஏமாறாதீங்க. ஒரு ப்ராப்பரான ஜிஎஸ்டி பில் கொடுக்குற இடத்துல ப்ராப்பரான ஷோரூம்ல பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுங்க. அதே மாதிரி பேட்டரி எப்படி ஒரிஜினலா டூப்ளிகேட் கண்டுபிடிக்கலாம் கேட்டீங்கன்னா, பேட்டரி நீங்க லிஃப்ட் பண்ணாலே ஒரிஜினல் பேட்டரி சேம் வெயிட் இருக்கான்றது பாருங்க. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா உங்க லேப்டாப் உள்ள இன்டர்னலா போறது. சோ உங்களை அடிக்கடி கழட்டி செக் பண்ண முடியாது. சோ பேட்டரி வந்து உங்க கண்ணு முன்னாடி மாட்டாங்களா ஃபர்ஸ்ட் என்ஷூர் பண்ணுங்க. பேட்டரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க போயிட்டு half an hour கழிச்சு வாங்க, நாங்க மாட்டி வைக்கிறோம்னு சொன்னாங்கன்னா அங்க மாட்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ இந்த மாதிரி உங்களுக்கு வேஸ்ட் ஆக வாய்ப்பு நிறைய இருக்குது. பேட்டரி வந்து சீல் பாக்ஸ் தான் வரும். சோ உங்க இன்ஃப்ரண்ட்ல மாட்டாங்க என்ஷூர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேட்டரிஸ்ல வந்து டெல்லோட சீரியல் நம்பர் இருக்கும். இந்த சீரியல் நம்பரை வந்து பில்ல என்ஷூர் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த சீரியல் நம்பர் சேம் சீரியல் நம்பர் தான் பில்ல போறாங்கிறது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி டெல், ஹெச்பி, ஆப்பிள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான். இந்த சீரியல் நம்பர் வந்து கஸ்டமர் கேர் கான்டாக்ட் பண்ணி நம்ம வாங்கியிருக்க பேட்டரி ஒரிஜினல் என்ஷூர் பண்ணிக்கோங்க. இதோட வாரண்டி ப்ராசஸ் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஈஸி அப்படி கண்டுபிடிக்கலாம் கேட்டீங்கன்னா, லேப்டாப் நீங்க வாங்கும் போது லேப்டாப்போட பேட்டரி எவ்வளவு நேரம் பேக்கப் கொடுத்துச்சோ சேம் பேட்டரி பேக்கப் இருக்கான்னு ஃபர்ஸ்ட் நீங்க என்ஷூர் பண்ணுங்க. சோ வாங்கிட்டு போய் நீங்க 2-3 daysல ஈஸியா ட்ராக் பண்ணிடலாம். இன் கேஸ் உங்களுக்கு பேக்கப் டைமிங் கம்மியா இருந்துச்சுன்னா உடனே போய் நீங்க பேட்டரி செக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.